Good afternoon, friends. I am Professor Dr. Rajasundaram. I am a surgical oncologist, cancer surgeon, director for Gleneagles Cancer Institute, Gleneagles LCT. பழைய குளோபல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்கள்ல அதோட டைரக்டராக இருக்கேன். ஸோ இங்கே உங்களை எல்லோரும் எது கூப்பிட்டோன்னா இது வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் இது ஒரு பெரிய மைல்கல். கேன்சர் சர்ஜரியில் வந்து ரொபாட்டிக் யூஸ் பண்ணி சைட்டோரெடக்டிவ் சர்ஜரி அண்ட் ஹைபெக் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பண்ணுறது வந்து யாருமே பண்ணலை. ஸோ இது வந்து எப்படின்னா உலகத்திலே முதல் தடவையாக பண்ணியிருக்கோம். மற்ற இடத்துல கூட உலகத்தில் மற்ற இடத்துல கூட பண்ணலை. இது சைட்டோரெடக்டிவ் சர்ஜரினா என்னென்னா அப்டமனில் கேன்சர் ரொம்ப பரவி இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓவேரியன் கேன்சர், ஒரு அப்பண்டிகுலர் கேன்சர், ஆர் ஸ்டமக் கேன்சர், ஆர் கோலன் கேன்சர், இதெல்லாம் வயிறில் ரொம்ப பரவி இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி கீமோதெரப்பி கொடுப்போம். கீமோதெரப்பி கொடுக்க கொஞ்சம் சர்ஜரி பண்ணுவோம். ஸோ அது 3 வருஷம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வியாதி வந்துடும். அதுக்கப்புறம் அது எப்படி இவால்வ் ஆச்சுன்னா, நம்ம வந்து அந்த அப்டமில் இருக்க கேன்சர் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வயிற்றுக்குள்ளே ஹீட்டட் ஃபார்மில் கீமோதெரப்பி கொடுக்க ஆரம்பித்தோம். ஹைப்போதெர்மியான்னு பேர், ஹைபெக் ப்ரொசீஜர். ஸோ சைட்டோரெடக்டிவ் சர்ஜரி அண்ட் ஹைபெக் அப்படின்னு பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருந்துச்சு. பேஷண்ட்ஸ் வந்து மோர் தென் 5 இயர்ஸ் நிறைய பேர் உயிரோடு வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதை வந்து இப்போ லாஸ்ட் 1 இயர் முன்னாடி ரொபோட்டிக் சர்ஜரி நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஹைபெக் சர்ஜரியில் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபுல்லாக அப்டமன் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம ஃபுல்லாக அப்டமன் ஓப்பன் பண்ணும்போது ரிக்கவரி கொஞ்சம் லேட் ஆகும், பேஷண்ட் கொஞ்சம் பெயின் இருக்கும், ஹர்னியா ஃபார்மேஷன் இருக்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஏன் ரொபாட்டிக்கில் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தோம். ரொபாட்டிக் வந்து எப்படின்னா ஒரு 8 மில்லிமீட்டர் ஹோல், 4 ஹோல் மட்டும் போட்டு அதை கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மைக்ரோ சிசர்ஸ்ன்னு இருக்குது, அது வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதை வச்சு அந்த கேமரா வந்து 3D விஷன் கிடைக்கும், 10x மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அதை வச்சு கம்ப்ளீட்டாக கேன்சர் செல்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறது, அந்த பெரிட்டோனியம் ஃபுல்லாக எடுக்கிறது, டிசீஸ்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் எடுக்கிறது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாகவே அதை எடுத்துகிட்டு அந்த பெண்ணுறுப்பு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுவோம். அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது வழியாகவே ஸ்பெசிமென் எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஸோ அப்டமனே ஓப்பன் பண்ண வேண்டாம். அந்த 8 மில்லிமீட்டர் ஹோல் வழியாகவே 2 டியூப் உள்ளே கனெக்ட் பண்ணி உள்ளே கீமோதெரப்பி கொடுப்போம். உள்ளே கீமோதெரப்பி கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த கீமோதெரப்பி நல்லா சர்க்குலேட் ஆகும் 1.5 ஹவர்ஸ்க்கு. அது மீதி இருக்க கிருமிகள் எதுவும் இருந்தாலும், கேன்சர் செல்ஸ் எதுவும், மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் எதுவும் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிஷின் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், பேஷண்ட் வந்து ரிகவரி இஸ் வெரி குவிக். நெக்ஸ்ட் டேவே நார்மலாக எழுந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க, நடப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே நார்மலாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தே ஆல் கெட் டிஸ்சார்ஜ் இன் 4th day. ஸோ இது வந்து பட் எல்லா பேஷண்ட்டுக்கும் இது பண்ண முடியாது. கேஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நிறைய டிசீஸ் இருக்கவங்களும் பண்ண முடியாது. இந்த PCI இண்டெக்ஸ் சொல்லுவோம், அது வந்து 7 to 10 அந்த மாதிரி கொஞ்சம் வால்யூம் டிசீஸ் கம்மியாக இருக்கும், கீமோதெரப்பி கொடுத்து நல்லா கரைஞ்சி டிசீஸ் வால்யூம் கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் அது பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது ப்ராப்பரான கேஸ் செலக்ட் பண்ணி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஆர் ரிவார்டிங். ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ தான் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மேபி 5 கேசஸ் பண்ணியிருக்கோம் 1 இயரில். வில் கண்டினியூ டு டூ. பட் கேஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இதில் எதுக்கு இதை வெளியில் அனௌன்ஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ சரியான சென்டருக்கு வந்து சரியான வைத்திய முறைகள் பண்ணிக்கிட்டால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி.